ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அவர் செய்ய நமக்கு தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. I'm very happy to see you all for each and every day. முடிந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் தருகின்ற வார்த்தை. ஏதோ ஒரு வார்த்தையை கடமைக்குன்னு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம பேசணும்யா. இட்ஸ் நாட் அ ரிச்சுவல், ஒரு சடங்கோ, அண்ட் இட்ஸ் நாட் அ கம்பல்சரி இதை நம்ம பேசியே ஆகணும். அப்படி இல்லை. ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், கிங்டம் பில்ட் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது அது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை குறித்து நான் படிச்சுட்டு மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் கிட்டத்தட்ட 800 கோடி சம்திங் சொல்கிறாங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னா 800 கோடி கிராஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் யாரால் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்டவங்க. நீங்கள் நான் யாரை போல இருக்கிறோம் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவரே சொல்கிறாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷரை உருவாக்குவோமாக. அவரே சொல்கிறார், நம்மளை போல உருவாக்குவோம். நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோன்னா அவரை போலவே இருக்கிறோம். ஆனால் அவரை போல இருக்கிற நீங்களும் நானும் தவறு செஞ்சு பாவத்தில் விழுந்துடுறோம். பிசாசு வந்து நம்மளை கீழே தள்ளிடுறான். ஆனால் நல்லா கவனித்து பாருங்க, ஒரு சில பேர் தான் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வராங்க. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்படி தான் இருப்பேன், இதில் தான் இருப்பேன், கடவுள்லாம் யாரும் கிடையாது, எல்லாம் வந்து இயற்கை, எல்லாம் அப்படி அப்படியே உருவாகிடுச்சு, நிலா வந்து அது உருவாக்கிடுச்சு, சூரியன் அது உருவாக்கிடுச்சு, சந்திரன் அதே உருவாக்கிடுச்சு, கோள்கள் அது உருவாக்கிடுச்சு, பறவைகள் அப்படியே அது உருவாயிடுச்சு, மரம் அதுவாக உருவாயிடுச்சு, கடல் அதுவே உருவாயிடுச்சு, அது மேலே வீசுகின்ற அலை அதுவே உருவாயிடுச்சு, காற்று அதுவே உருவாயிடுச்சு. நானே அப்படி உருவாயிட்டேன். நானே அப்படி உருவாயிட்டேன். எனக்குள்ளே இருக்கிற ஹார்ட் நான் தான் கிரியேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டேன், லங்ஸ் நான் கிரியேட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டேன். அதனால் கடவுள்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா, ஏடி பிசி, அந்த பிசிக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பிஃபோர் கிரைஸ்ட். ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வாழ்ந்தது உண்மை. அதற்குரிய மெயினான ஆதாரம் பைபிள், அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் வரலாறு பொய் சொல்லாது. வரலாறில் அவர் என்னவா வாழ்ந்தார்னு கொஞ்சம் பார்க்கணும். அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கணும், அவர் என்னென்னலாம் செய்தார்னு பார்க்கணும். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் இருந்தது உண்மைன்னு தெரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவம் செய்யும். யாரும் இந்த உலகத்துலேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பாவமே செய்தது இல்லைங்க, சின்ன பொய் கூட நான் சொன்னது இல்லைங்க, ஒரு சின்னதான ஒரு தவறான வேர்டு கூட நான் யூஸ் பண்ணி யாரையும் அப்யூஸ் பண்ணலைங்க, யாரும் சொல்ல முடியாது. We all are fallen in sin. நாம் எல்லாரும் பாவத்திற்கு விழுந்துட்டோம். We all are die for sin. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நானும் கேட்கலாம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், சரி ஓகே, இப்போ உலகத்தில் இந்த 800 கோடி பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கான்னு கேட்கலாம். மன்னிப்பு இருக்கு. நீங்கள் எப்படி அந்த மன்னிப்பு கேட்டீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டோம். ஒரு வேளை இந்த அதிசய அற்புதம் நடந்தால் ஜீசஸ் ஏற்றுக்கிறேன், அவர் இருக்கிறான்னு நம்புறேன்னும் பொழுது, அதே போல் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்குது, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போது ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா மைண்ட் ஸ்ட்ராட்டஜி. மைண்ட் ஸ்ட்ராட்டஜினா தங்களுடைய
எண்ணங்களை வைத்து அவங்க எதை வேணால் ஜெயிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனித குலத்திற்கு, ஹியூமன் மேனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா செல்ஃப் திங்கிங். அவனே யோசிக்கட்டும். அத்தாரிட்டி கொடுக்குறாரு, ஃபுல் ரைட்ஸை கொடுக்குறாரு. நீயே யோசிச்சு நீயே டிசைட் பண்ணிக்கோ, எது நல்லது எது கெட்டது நீ தீர்மானிச்சுக்கோ. அந்த ஒரு ப்ராசஸை அவர் எனக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா நான் அவருக்கு அடிமை. நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு அடிமையை சப்போஸ் ஹையர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை மீறி அவங்க வெளியே எங்கன்னா போக முடியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த வேர்டுக்கு. ஆதி காலத்தில் சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம், புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். அடிமையாக சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சிறை பிடிச்சிட்டு போகிறவங்க வந்து சுயமேலாம் பண்ண முடியுமா? நான் கடைக்கு போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், அவங்களாம் சொல்ல முடியுமா? முடியாது. எவ்வளோ நேரம் எஜமான் வந்து இந்தா இன்றைக்கி இந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடி, 20 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 4 hours தூங்கு, திரும்ப எழுஞ்சிக்கணும், அவங்க எழுஞ்சி தான் ஆகணும். ஆனால் அந்த ஒரு ப்ராசஸை தேவன் அங்கே கர்த்தர் நம்ம கொடுக்காம என்ன பண்ணுறாருன்னா, நீயே நம்ம கையில் கொடுக்குறாரு. உன் மைண்டு பவரை வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கியா, உன் மைண்டு பவரை யூஸ் பண்ணி, அதாவது பாசிட்டிவ் வைப் பண்ணி கொண்டு வந்து உன் பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, மைண்டு தான் முக்கியம். இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு அவங்க வாழ்க்கையை மாற்றலாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அது நடக்கும். அட்மாஸ்பியரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். இதெல்லாம் பண்ணாலும் உங்கள் மைண்டை வைத்துக்கொண்டு, என் மைண்டை வைத்துக்கொண்டு நீங்கள் பரலோகம் போக முடியாது. உங்கள் மைண்டை வைத்துக்கொண்டு, என் மைண்டை வைத்துக்கொண்டு உங்கள் பாவத்திற்கு மன்னிக்க நீங்களே அதிகாரம் பெறலை. நீங்களே உங்கள் பாவத்தை மன்னிச்சுக்க முடியாது. மற்றவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு யார் மன்னிக்கணும் அப்படின்னா, ஒன்லி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ கேன் கெட் ஃபர்கிவ்னஸ். ஆக்சஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, த்ரூ ஹிம் ஒன்லி யூ ஆர் கெட்டிங் யுவர் ஆக்சஸ். உங்களுடைய அந்த பாவ மன்னிப்பு எங்கேருந்து பெற முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு நபர் மூலமாக தான் பெற முடியும். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுடைய மைண்ட் பவரை வச்சு, உங்கள் மைண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு, உங்கள் பாசிட்டிவ் வைபை வச்சு அண்ட் குட் வேர்ட்ஸை வச்சு, மோட்டிவேஷனலை வச்சு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களால் உறுதியாக சொல்லுங்கள், நான் சாகவே மாட்டேன் யாராச்சும் சொல்ல முடியுமா? Do you have proof that this world was created by அதுவே அது உருவாக்கிடுச்சுன்னு உங்களால் ப்ரூஃப் இருக்கா? இந்த மரம் அதுவே அது உருவாக்கிடுச்சு. Do you have proof? Do you have proof? A tree was created a tree. ஒரு மரம் ஒரு மரத்தை உருவாக்குச்சுன்னு do you have proof any? Do you have any proof? கடல் வந்து அதுவே அது உருவாக்கிடுச்சு. Do you have any proof? Fishes, whales, அதுவே அது உருவாக்கிடுச்சு. Do you have any proof? மனுஷன் வந்து மனுஷனை உருவாக்கிக்கிட்டான். Do you have any proof? குரங்குல இருந்தாங்க மனுஷன் வந்தான். ப்ரூஃப் இருக்கா? ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான புத்தகம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டிருக்கு. அப்படியே எங்கே போனாலும் புக்ஸ் தான். நீங்கள் எத்தனை புக்கு படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஆனால் எதுனா ஒரு புத்தகத்தில் இந்த உலகம் இப்படி தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்ல முடியுமா? போட்டிருக்கா? அப்படியே கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு போட்டிருந்தாலும் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க சில பேர். ஓகே, ஆனால் பைபிளில் மட்டும்தான் போட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேபி கிறிஸ்டினாக இருக்கலாம், செக்குலராக இருக்கலாம். ஐ எம் நியூட்ரல்ப்பா அண்ட் ஐ வர்ஷிப் ஆல் காட்பா அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் இருக்கலாம். நான் உங்ககிட்ட சில காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய 10வது தலைமுறை, உங்கள் தாத்தாவோட தாத்தா அப்படி அப்படின்னு போயிட்டு 10வது தலைமுறையில் ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு போகிறார். எனக்கு அப்புறம் வருகின்ற 10வது சந்ததியில் யார் பிறக்கிறா அவனுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு போகிறார். இப்போ அது அப்படியே பாஸ் ஆகி உங்களுக்கு வருது. அவர் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காருன்னா, உங்களுக்காக நைட் அண்ட் டே ஹார்டான லேபர் பண்ணி, வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, சாப்பிடாம அந்த காசெல்லாம் அவங்களை சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்காரு. அதுபோல் 60 வருஷம் உங்களுக்காக, அவங்க அடுத்த சந்ததிக்காக இல்லை, 10வது சந்ததிக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு வச்சு சேர்த்து வச்சிருக்கிறார். அந்த பணம் இன்னைக்கு அந்த பெட்டி உங்கள் கைக்கு வந்திருக்கு. அந்த பெட்டியை நீங்கள் திறந்தீங்கன்னா 100 கோடி ரூபா சொத்து. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்?
ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட வந்து என் பேர் இதுதான், தாத்தா அப்பாவோ நீங்கள் எனக்கு இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு என்கிட்ட பேசுனா ஐ எம் குட். உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அவர் பார்த்ததே இல்லை, ஆனால் உங்களுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் ஹார்ட் ஒர்க் போடுறது எல்லாமே 10வது தலைமுறையில் வந்து அமர போகின்ற என்னுடைய பேரன், மை கிராண்ட் சனுக்காக அப்படின்றார். நானும் பாவம் செய்து கீழே விழுந்திருக்கிறேன், நீங்களும் பாவம் செய்து கீழே விழுந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, உங்களுக்கு காட் ஜீசஸ் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த தெரியாத நபர் உங்களுக்காக ஒரு தியாகம் ஒன்று பண்ணியிருக்கிறார். அது வாசிக்கிறேன், கவனிங்க. வசனம் 1 யோவான் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 2 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, அதாவது என்னுடைய பாவத்தை போக்க, என் பாவத்தை தோஷத்தை மன்னிக்க, என் பாவத்தை சரி செய்ய யாரோ ஒருத்தர் வந்து பலியாகிறார். யாரு? இயேசு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, என் பாவத்தை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இங்கிலீஷ்ல ஒரு தடவை வாசிக்கலாம், கவனிங்க. 1 John chapter 2 and verse 2, and is the propitiation for our sins, and not for us only, but also for the sins of the old world. இந்த ப்ரொபிஷியேஷன் என்ற அந்த வேர்டு வரும் பாருங்க, அதனுடைய கிரீக் வார்த்தை என்னன்னா இலாமோஸ். அப்படின்னா அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, மனசாட்சி, அதில் நீ ஃபீல் பண்ணாத, அதில் நீ மாட்டிட்டு இருந்தியா, கவலைப்படாத, ஜீசஸ்ன்னு என் பேரை சொல்லு, அங்கே நான் கிரியை செய்வேன், அந்த குற்ற உணர்ச்சியை உனக்குள்ளேருந்து எடுப்பேன்னு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தேவன் சொல்ல. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தேவன் மறிக்கல சிலுவையில், இந்துஸ்க்கும் மறிச்சிருக்கிறார், முஸ்லிம்ஸ்க்கும் மறிச்சிருக்கிறார், சீக்கியருக்கும் மறிச்சிருக்கிறார், ஏத்திஸ்டுக்கும் மறிச்சிருக்கிறார், நோ காட்னு சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கும் மறிச்சிருக்கிறார். ஆல் ரிலிஜியன்ஸ் ஆர் சேம் அண்ட் ஈக்குவல் சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கும் சேர்த்தா மறிச்சிருக்கிறார். இதுல என்ன பெரிய பியூட்டினா, ஆனா என்ன அவருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் மறித்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் மாத்திரம் மறிக்கல, அவரை அறியாத இருக்கிற எல்லா கோடி இப்போ அவங்க போயிட்டு, இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்க அவ்வளோ ஒன்று கிறிஸ்டியன் ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வரல, ஐம் நார்மல் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இப்போது எதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, மேபி பஸ் ஆர் ஆட்டோ, இல்லை சும்மா அமர்ந்துட்டு கேட்டுட்ருக்கேன், ஏதாச்சுமா வந்து இந்த வீடியோஸ் அப்படின்னு டச் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸை சொல்கிறேன், கில்ட்டோடு அமராதிங்க. ஹார்ட்டில் அதாவது குற்றம் பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேனேன்னு ஒரு கில்ட்டோடு அமராதிங்க. ஜீசஸ்ன்னு கூப்பிடுங்க, அது அவர் சரி செய்வார். எத்தனை நாளைக்கு அந்த குற்ற உணர்ச்சியில் நீங்கள் அமர போறீங்க? இன்னும் உங்க வாழ்க்கையை நீங்க எவ்வளோ டிஸ்ட்ராய் பண்ண போறீங்க? உங்க லைஃப் கொஞ்சம் பாருங்க, டிஃபைல் ஆயிடுச்சு, ஃபுல்லா வந்து அவ்வளோதான், கெட்டு போயிடுச்சு. இது எப்படி சரி செய்ய முடியும்? அடுத்தவங்க 1008 பேச்சு பேசுவாங்க, ஆனா இந்த பைபிள் உண்மையானது. ஜீசஸ் என்கின்ற பெயரை சொன்னாதான் உங்களுக்கு ரிலீஸ். ஜீசஸ்ன்னு பெயரை சொன்னால் நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. நீங்கள் எந்த ஒரு பாண்டேஜில், ஐயோ நான் இந்த ஜீசஸ் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் தான்ப்பா அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் அவர் மரிச்சிருக்கணும். இந்த 1 யோவான் 2 சாப்டர் 2 and verse 2 என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு மட்டும் வாசிக்கலாம், கவனிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும்
நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இன்னைக்கு இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஜீசஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டோம்னா நான் இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் செய்திருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம். அதை வெளியே தெரிஞ்சால் ஃபினிஷ்ட், சூசைட் கூட பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் அதை தடுக்க யாரால் முடியும் என்றால் ஜீசஸ். நான் வேற ரிலிஜன், ஆனால் வசனத்தில் போடப்பட்டிருக்கு மொத்த உலகத்திற்கும் அவர் பலியாக இருக்கிறார். மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சிலுவையில் அவர் அடித்தாங்களே ஜீசஸை. அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இப்போ இருக்கிற இந்த 800 கோடியோ இல்லை 900 கோடியோ அந்த மொத்த பீப்புளுடைய சின்னை அவர் கேரி பண்ணிட்டார். இனி வரக்கூடிய பீப்புளுடைய சின்னையும் கேரி பண்ணிட்டார். எல்லா சின்னையும் கேரி பண்ணிட்டார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எனக்காக தான் மரித்திருக்கிறாரா? ஆனால் எனக்காக அவர் ஏன் மரிக்கணும்னா, அதான் பிகினிங்கில் சொன்னேன், நீங்கள் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. இதுதான் ரட்சிப்பு. நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? விட்டுரு, மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாரு, அந்த மேலே இருக்கிறவர் யார்? இல்லை, எல்லாரும் மேலே இருக்கிறாங்க. மேலே இருக்கிறவர் யார்? நான் ஒரு வேர்டு ஒன்று பார்த்தேன். ஒரு மிக முக்கியமான ஒரு பிரசங்கியாளர் ஒரு வேர்டு சொன்னார். இஃப் தேர் இஸ் அ ஒரிஜினல், தேர் இஸ் அ டூப்ளிகேட். வித்தவுட் ஒரிஜினல் டூப்ளிகேட் கேனாட் கம். ஒரு உண்மை இருந்தால் தான் அங்கே பொய் இருக்கு. வித்தவுட் தி ட்ரூத் லை won't be there. பொய்க்கு அங்கே இடம் இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்போ கடவுள் இருக்கிறார், அதனால சொல்கிறோம். அந்த கடவுள் உங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பது ஒரு குட் நியூஸா பேட் நியூஸா? உங்களுக்காக ஏன் மரிக்கணும்? ஏன்னா நீங்களும் நானும் அவரை போல உருவாக்கி இருக்கிறோம், அவருடைய மகன். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் என்ன பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் மன்னிப்பாரா அப்படின்னா, மன்னிச்சு முடிச்சுட்டாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில். அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜீசஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் மகனாக மாறணும். இதான் ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்கள் ஜீசஸை ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் ஹார்ட்டில், இன்னைக்கு ஒரு ஹாப்பியாக போவீங்க. எந்த கில்ட்டு, எந்த சின்னு ரொம்ப அப்படியே ஹார்ட்டில் டாமினேட் பண்ணியிருந்ததோ, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு, ஜீசஸ் நாங்கள் அவர் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணு தப்பு தான், நீங்கள் அவர்கிட்ட ரீகன்சில் ஆகும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது, ஈ கேன் கம்ஃபர்ட் யுவர் ஹார்ட். அவரால் உங்கள் ஹார்ட்டை கம்ஃபர்ட் பண்ண முடியும். யூ வில் பி நோ மோர் இன் கில்ட். You will be no more in that same sin. The pressure, what you are suffering from that sin, நீங்க செய்த தவறுனால வந்த அழுத்தம், இனி உங்களை அழுத்தாது. ஏன் நீங்கன்னு கேட்கலாம். அவர் தான் மரித்திருக்கிறாரே. எனக்காக தான் மரித்தாரா? வேற யாருக்காக மரித்தார்? ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏற்றுக்கலையே. இன்னைக்கு ஏற்றுக்கோங்க. இந்த நாள் தான் உங்க நாள். ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க அநேக தவறு பண்ணுறோம், என்ன உட்பட. என்ன ஒரு பெரிய தைரியம்? போய் மன்னிச்சிடும் கேட்டால் மன்னிச்சிடுவாரியா? அப்போ உங்களை, திஸ் இஸ் யுவர் வேர்ட் டுடே. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இந்த மொத்த உலகத்திற்காகவும், உலகத்திற்கு நன்மை செய்ய நிறைய பேர் வரலாம், உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க நிறைய பேர் வரலாம், ஆனால் உங்களுக்காக மறிக்க யாரும் வர மாட்டாங்க. அவ்வளோ அடிபட்டு வாதிக்கப்பட்டு நெசசரி இல்லை. ஆனால் ஜீசஸ் தான் உங்களுக்கான ஒரே தீர்வு. ஜீசஸ். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நீங்கள் ஒருவேளை சில பேர் சில ஒரு கண்டம்னேஷனில் உட்காந்துருக்கலாம், குற்றப்படுத்திட்டு இருக்கலாம் மக்கள். கெட் அப். உங்களுக்கு எனக்கு தெரியாததா?
அவர் சமூகத்தில் போய் அழுது புரண்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டு விசுவாசித்து அவர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த வேர்டுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஒருவேளை ஃபேமிலிக்குள்ளே சில காரியங்கள் பண்ணியிருந்தாலும், என்னால் டீட்டெயிலாக சொல்ல இல்லை, பண்ணியிருந்தாலும் அப்பா கிட்ட போய்ட்டு, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, ஏன் அதை நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, He will forgive you. அவர் உங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ கெட் அப் அண்ட் ரன். மொத்த உலகத்திற்காக அவர் மரித்திருக்கிறார். அதில் உங்கள் பேரும் அடங்கியிருக்கு, உங்கள் பாவமும் அடங்கியிருக்கு. நீங்கள் இன்றைக்கி போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு பெறலாம், அவர் மகனாக மாறலாம், அவரை போல் நீங்களே செயல்படலாம். ஸோ திஸ் இஸ் எ வேர்ட் டுடே. காட் பிளெஸ் யூ. மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஆமென்.